வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் களத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல சில ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோல நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்க கூட ஆராய போறேன் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல் விஷயம், ஏடிஎம்கேவோட பிளவு. ஏடிஎம்கே வந்து 2 அணியா செயல்படுதுன்னு ஒரு பேச்சு வந்திருக்கு. அது என்ன, யாரு, எப்படி விஷயம், என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்றதையும் பார்ப்போம். ரெண்டாவது, இன்னைக்கு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர், அதாவது விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து டைரக்டா விஜயை பார்த்து ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு. அது என்ன அட்டாக், என்ன மெசேஜ் அவர் சொல்ல வந்திருக்கார் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மூணாவது, டாஸ்மாக். விஜய் வந்து வந்த உடனே அதிரடியாக ஒரு விஷயத்த டாஸ்மாக்ல பண்ணியிருக்காரு. அது என்ன விஷயம், அதுக்கப்புறம் அதில் ஒரு இன்னொரு விஷயமும் மறைமுகமாக பேசப்படுது. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நாலாவது, நாளைக்கு எல்லாரும் எதிர்பார்த்தா ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது தாவேகா விஜய் அவர்களுக்கு நாளைக்கு ஆதரவுக்கு ஓட்டெடுப்பு நடக்கும். இதில் அவர் பாஸ் ஆகணும். ஸோ அதோட சுச்சுவேஷன் என்னவா இருக்குது. அஞ்சாவது, ஒரு டிவிகே எம்எல்ஏ வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது யார், என்ன விஷயம் அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆறாவதா, டிவிகே அலைன்ஸ், அதாவது டிவிகேவோட இன்னும் பல கட்சிகள் கூட்டணி வரதுக்கு இருக்குது. அது எந்தெந்த கட்சி, எந்தெந்த நிலைப்பாடுகள் இருக்காங்க அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவோட பிளவு. 2 நாளாக ஏடிஎம்கேல வந்து 2 அணியாக செயல்படுது. ஒன்று இபிஎஸ் அணியும், இன்னொன்று வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அண்ட் சி விஜயபாஸ்கர். இவங்க 3 பேர் தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டாங்க. நேற்று ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 எம்எல்ஏ வந்து சிவி சண்முகம், அப்புறம் எஸ்பி வேலுமணி, அப்புறம் எஸ்வி விஜயபாஸ்கர் தலைமையில் தாவேக்காக ஆதரவு கொடுக்க போகிறாங்க. அதாவது கொரோனா சட்டம் செல்லாதபடி 2/3 கட்சி இது பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேச்சு இருந்தது. ஆனால் நேற்று நைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில எம்எல்ஏஸ் வந்து மறுபடியும் இபிஎஸ் சைடே வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற நேரத்தில் சிவி சண்முகம் கிட்ட அவர் சொன்ன தகவல் படி 24 எம்எல்ஏஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மீதி இருக்க எல்லாருமே வந்து இபிஎஸ் சைடு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஸ்பி வேலுமணி இன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னால், அதிமுக பிளவுலாம் படலை, நாங்கள் பிளவு பண்ணுற ஆளுங்களும் இல்லை, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தொடர் தோல்வி தந்துச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து தலைமை கூட்டத்தில் போய் நம்ம கருத்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இபிஎஸ் வந்து டிஎம்கே கூட நம்ம ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் நீங்கள் போய் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஏடிஎம்கேவும் டிஎம்கே அலைன்ஸ் வச்சு டிவிகேக்கு எதிராக இபிஎஸ் அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. அந்த பேச்சியை போன்ற விதமாக இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இபிஎஸும் ஸ்டாலின் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாதனால தான் இந்த பிரச்சனையா அப்படின்றதையும் போட்டு உடச்சிட்டாரு. ஸோ இது வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க எந்த மாதிரி நிலப்பாடு எடுக்க போகிறோம். ஆனால் ஏடிஎம்கே ஸ்பிரிட் ஆகலன்னா இபிஎஸோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து எஸ்பி வேலுமணி ஸ்பிரிட்லேருந்தும் சில கருத்து வேறுபாடுகள், அதாவது தாவேக்கானால தான் அந்த கருத்து வேறுபாடும், தாவேக்கா கூட போகலாமா வேணாமா, இல்லை ஆதரவு தெரிவிக்கலாமா வேணாமா, இபிஎஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக தாவேக்கா கூட ஆதரவு இல்லைன்றதையும் இன்னைக்கு தெரிவிச்சிட்டாரு. இவங்க ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எப்படி இது களமாறுது, இவங்க எப்படி இந்த 24 பேர் ஓட் போடுவாங்களா, இல்லை ஓட் போட மாட்டாங்களா, இல்லை நடுநிலை வகிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு உங்களோட சேர்ந்து நானும் வெயிட்டிங். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இதுதான் ஹைலைட்டான விஷயம். இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் உதயநிதி அவங்க வந்து டைரக்டா விஜயை பார்த்து ஒரு செம்ம அட்டாக் ஒன்று பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்து வெற்றி கண்ட கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் துணையோடு புதிய ஆட்சி கண்டிருக்கும் விஜய் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சட்டசபை, ஸோ ரெண்டு பேர் யங்ஸ்டர்ஸும் இருக்கிறதுனால விஜய் வர்சஸ் உதயநிதின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு களம். உதயநிதி இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ரொம்ப டைரக்டா அட்டாக் பண்ணுறாரு. இதில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உதயநிதியும் விஜய் வந்து அவங்க வீட்டில் சந்திச்சு கட்டி பிடிச்சி ஆற தழுவி முக ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. ஆனால் அது மூலியமாலாம் எதுவும் இல்லை, நம்ம வந்து எதிரிதான்ற மாதிரி இன்னைக்கு செம்ம அட்டாக் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து சோஷியல் மீடியா ரொம்ப வைரல் அண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. மூணாவது விஷயம், டாஸ்மாக். விஜய் வந்து வந்த புதுசுலேயே வந்து ஆனால் அவரோட வாக்குறுதியில் வந்து மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ வந்து அவர் டாஸ்மாக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 700க்கு மேலே கடைகளை மூடியிருக்காரு. அதில் முதல் கட்டமாக
கோவில்கள், சர்ச்சுகள், மசூதிகள் இருக்க 500 மீட்டர், அப்புறம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இது 500 மீட்டரில் இருக்க எல்லா கடைகளையும் கிட்டத்தட்ட 700க்கு மேலே ஒரு கடைகள் வருது. அந்த கடைகள் எல்லாத்தையுமே டாஸ்மாக் மூட சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. ஆனால் இது ஒன்றும் புதுசு இல்லை. எந்த கவர்மெண்ட் புதுசாக வந்தவுடனே மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர், ஒரு நல்ல ஒப்பீனியன் வாங்குறதுக்காக வந்த உடனே சில கடைகள் மூட, ஈவன் டிஎம்கே கவர்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்த உடனே கிட்டத்தட்ட 500 கடைகள் கிட்ட மூடினாங்க. அதுக்கப்புறமா லேட்டரான் இயர் பை இயர் வந்து பார்த்தீங்கன்னா 500 மூணுனதுனாவும் 500 கடை, ஆனால் திறந்ததுனாவும் 1000 2000க்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக புள்ளி விவரங்கள் தெரியல. ஆனால் கடைகள் அதிகமாக திறந்தாங்கன்றது மட்டும் உறுதி. அதே மாதிரி இவர் என்ன திறப்பாருன்னு தெரியல. ஒரு சைடு டாஸ்மாகை வந்து அவர் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாகை ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குறது. அதாவது கவர்மெண்ட் ரன் பண்ணுறது மூலியம் டாஸ்மாகை வந்து ஏற்கனவே இந்த பழைய முறைப்படி ப்ரைவேட்டைசேஷன் அதர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரன் பண்ணோம் லிக்வர் ஷாப்பை. அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாடு லிக்வர் ஷாப்பை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கதா சில விஷயங்கள் கசிந்து இருக்குது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாகவோ இல்லை இது உண்மையான்றது எனக்கும் தெரியாது. செவி வழியாக வந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது யாரை ஹேண்டில் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டின் ஃபேமிலி. அதாவது லாட்ரியில் பேர் புகழ் போன மார்டின் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இந்த ஆல்கஹால் ஏற்கனவே டிஎம்கே இருந்த கவர்மெண்ட்லேயும் அவங்க தான் ஆல்கஹால் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் ஸ்டாக், என்ன ஸ்டாக் போனோம், என்ன இது பண்ணணும். இப்போ இது ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குனாங்கன்னா முழுக்க மார்டின் ஃபேமிலி வந்து மாஃபியா மாதிரி செயல்பட்டு மொத்த லிக்வர் ஷாப்பையும் மொத்த பார்ஸ் அண்ட் கடைகளையும் அவங்க எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது இப்போ இதுக்கே இந்த நியூஸ் கசிஞ்சதுக்கே சோஷியல் மீடியா நல்ல ஒரு எதிர்ப்பு கொஞ்சம் கிளம்பி இருக்கு. அதனால் இதை பண்ண மாட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். இல்லை எப்படின்னு தெரியல. அதே மாதிரி இது கவர்மெண்ட்கிட்ட இருந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆறுறதுனால கண்டிப்பாக சட்டமன்றத்தில் ஒப்புதல் வேணும். அவர்கிட்ட பெரும்பான்மையான எம்எல்ஏஸ் இல்லை, வெறும் 106 தான். நம்ம ஏற்கனவே சொன்ன கணக்குப்படி 106 தான் அவர்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த 106 வச்சு அதை பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. காங்கிரஸ் மேபி ஓட்டு போடலாம். மற்றபடி சிபிஐ சிபிஎம்னா ப்ரைவேட்டைசேஷனுக்கு அகைன்ஸ்ட்டு, விசிகாவும் ப்ரைவேட்டைசேஷனுக்கு அகைன்ஸ்ட், இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களான்றது இல்லை. அதனால் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அடுத்து 4வது விஷயம், ஃப்ளோர் டெஸ்ட். நாளைக்கு தான் விஜய்க்கு உண்மையான பரீட்சை. 118 பேர்கிட்ட எப்படியோ போராடி இதுன்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்கி கவர்னர்கிட்ட கொடுத்து சிஎம்மாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நான் சட்டமன்றத்தில் ஓட்டு எடுப்பு நடக்க போகுது. இதில் இது வரைக்கும் இருக்கிறபடி இப்போ தான் விஜய் வின் பண்ணுவார் தான் தோணுது. ஆனால் நாளைக்கு என்ன ட்விஸ்ட் எடுப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேல ஒரு டீம் வந்து 24 பேர் வந்து தாவேகா அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் ஆதரவு கொடுத்தாலே விஜய் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவார் ஃப்ளோர் டெஸ்ட்டில். அப்புறம் அவர் தான் சிஎம். அடுத்த 6 மாதத்துக்கு யாரும் என்ன நினச்சாலும் அவர் ஆட்சியிலேருந்து நடத்த முடியாது. ஏன்னா ஒரு நம்பிக்கை எடுப்பு தீர்மானம், ஓட்டு எடுப்பு தீர்மானன்றது வந்து 6 மாதத்துக்கு வேலிடிட்டி. ஸோ மறுபடியும் 6 மாதம் கழிச்சு தான் அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர இடையிலலாம் கொண்டு வர முடியாது. அதனால வந்து அவர் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 6 மாதம் அவர் கவர்மெண்ட் ரன் பண்ணுவார் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல். அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், டிவிகே எம்எல்ஏ ஒருத்தர் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு சேலத்தில் எம்எல்ஏ லக்ஷ்மணன் வந்து நின்று வின் பண்ணார். அவரை எதிர்த்து போட்டிக்கிட்ட ஒரு சுயேட்சை வேட்பாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா கவர்னர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு போலீஸாக இருந்து டிஸ்மிஸ் ஆனவர். அந்த போலீஸாக டிஸ்மிஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு போலீஸாக இருந்ததுன்னா சில கட்ட பஞ்சாயத்து விஷயத்துலலாம் ஈடுபட்டிருக்காரு. அதனால கவர்மெண்ட் அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கு. அந்த டிஸ்மிஸ் பண்ண விஷயத்தை மறைச்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்றத விஷயத்த கவர்னர்கிட்ட சுட்டி காட்டியிருக்காரு. இதை கவர்னர் பார்வைக்கு கொண்டு வந்ததுனால கவர்னர் கண்டிப்பாக அதை விசாரிப்பார். ஒருவேளை அவர் சூட்டின கேஸ் உண்மையாக இருந்ததுன்னா கவர்னர் வந்து அந்த எம்எல்ஏவை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 106 தான். இப்போ இதுவும் போயிடுச்சுன்னா 105 ஆகிடும். ஸோ விஜயோவுக்கு இது மேலும் ஒரு பெரிய சிக்கல். அதனால் இது என்ன மாதிரி வரப்போகுதுன்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆல்ரெடி அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ண அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏவும் டிஸ்குவாலிஃபிகேஷன் சப்போஸ் ஆகிட்டாருன்னா 104ஆகவும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மேலும் மேலும் விஜயை வந்து சிக்கலில் தான் கொண்டு போய் நிற்க வைக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே அலைன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்ககிட்ட 106 எம்எல்ஏ மட்டும்தான் இப்போதைக்கு ஆஸ் ப்ரெசன்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த 106 எம்எல்ஏ வச்சு எந்தவித ஒரு ஸ்ட்ராங்கான மசோதாவோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு
திட்டத்தையோ வந்து அவங்களால உறுதியாக செயல்படுத்த முடியாது. அவங்களுக்கு 118 சாலிட் நம்பர் வேணும் எந்த ஒரு மசோதாவை பாஸ் பண்ணோம்னாலும். ஸோ அதுக்கு இப்போ டிவிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பார்ட்டி கூடயும் அலைன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விசிகே திருமாவளவன் அவங்கக்கிட்ட வந்து இன்றைக்கும் அவர் சந்தித்து பேசியிருக்காரு. நேரில் பேசினதுக்கு வந்து திருமாவளவன் வந்து கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது ஸ்டாலின் கூடயே தொடரலாமா, இல்லை விஜயோட வந்து ஏதாவது மினிஸ்ட்ரி இல்லை டெப்யூட்டி சிஎம் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வாங்கிக்கிட்டு அப்படியே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா அப்படின்ற மாதிரியும். அதே மாதிரி ஐயூஎம்எல் கிட்டேயும் நீங்கள் விஜய் சந்திச்சிருக்காரு. ஆனால் ஐயூஎம்எல் வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க டிஎம்கே என்ன சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட தான், டிஎம்கே கிட்ட அவங்க ரொம்ப அட்ராஸ்டாக இருக்காங்க. சிபிஐ சிபிஎம்மும் அவங்ககிட்ட பேசியிருக்காரு, அது எப்படி வரும்னு தெரியாது. அதே மாதிரி அதிமுகவில் ஒரு தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா 24 எம்எல்ஏவோட டிவிகேக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் என்ன அதில் ஒரு ட்விஸ்ட்டாக அவங்க வந்து அலைன்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா கொறடா சட்டத்தில் மினிமம் 32 எம்எல்ஏவோட வந்தால் மட்டும்தான் அந்த கட்சி தாவல் சட்டத்தில் தான் அவங்க தப்பிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு அவங்க கைவசம் இருக்கிறது வெறும் 24 எம்எல்ஏ தான். ஸோ இபிஎஸும் அக்ரி பண்ணிக்கிட்டு மொத்தமாக சேர்ந்து 47 எம்எல்ஏவும் வந்தால் மட்டும்தான் விஜய்க்கு வந்து அந்த ஃபுல் சப்போர்ட் கிடச்சி அப்போ அவங்க டிமாண்ட் ஏதாவது வைப்பாங்க, மினிஸ்ட்ரி வைப்பாங்க, டெபுட்டி சிஎம் வைப்பாங்க, ஏதாவது வைப்பாங்க. ஆனால் இபிஎஸ் அந்த இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், ஏடிஎம்கே வந்து இன்னொரு கட்சிக்கெலாம் ஆதரவு தெரிவிக்காது எப்போவுமே ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஏடிஎம்கேன்றது வந்து ஒரு தனி கட்சி, அதுதான் பவர்ஃபுல்லான கட்சி அப்படின்றத ரொம்ப உறுதியாக நம்புகிற ஒரு ஆள். ஸோ மேற்கொண்டு இது எப்படி போகுதுன்றதை தான் பார்ப்போம். ஸோ டே பை டே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் கெட்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ எனக்கும் நியூஸஸ் வந்துட்டுருக்கு. எந்த டாப்பிக்கை பேசுறது, எந்த டாபிக் பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறது கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் விடுபட்ட டாபிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் எங்களோட வீடியோவில் எங்களோட நியூஸ் சேனலில் வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த போய் ஷார்ட்ஸ் நியூஸஸை கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் அப்டேட் எனக்கு வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வர உங்ககிட்ட இருந்து நான் எப்போவுமே ஸ்டே டியூனாக இருக்கேன். ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாவது நியூஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இல்லை உங்களோட ஒப்பீனியனையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சதுரங்க மீடியா. இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல்.